ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பைஸ் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த கதை நான் சொல்ல போகிற கதை மூன்றாவது கதை. எதுவுமே ஒரு கதையோடு இன்னொரு கதை கண்டினியூஷன் இருக்காது. அதனால் புதுசாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசு மேட்டராக தான் இருக்கும். ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். இது என்னோடய ஞாபகத்துக்காக வேண்டி, அதாவது நான் இது மூணாவது கதை சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறது தான் அது. ஸோ இது முன்னைய கதையோடைய தொடர்ச்சி அல்ல. எல்லா கதையும் சின்ன கதை, பிட்டான கதை தான். ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி நம்ம கதைகளை டைரெக்டாக போயிடலாம். இன்னையோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் ஆஃப் கைண்ட்னஸ். அதை பற்றியான ஒரு கதை தான். லிமிட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னா, இறக்கம் காட்டுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு ராஜா அப்படின்றாங்க. கரெக்டு தானேங்க. இறக்கம் காட்டுறதுன்னு இல்லைங்க, ஒரு ஃபீலிங்ஸை காட்டுறதோ இல்லை கோவத்தை காட்டுறதோ, ஒரு என்ன சொல்கிறது, அடுத்தவனை கத்துறதோ, எதுவானாலும் இருக்கட்டுங்க, சாப்பாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. கரெக்டு தானுங்க. ஸோ அதே மாதிரி தாங்க எந்த ஒரு உணர்ச்சியும் நீங்கள் காட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்தவனை நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இரக்கம் காட்டுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இந்த கதையோட காலகட்டம் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதாவது இதை நான் ஒரு பழைய காலம்னு சொல்ல மாட்டேன். கலிகாலத்தில் இப்போது ரீசண்டாக உள்ள ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் கேரக்டர்ஸ் ரெண்டே கேரக்டர் தான். ஒன்று ஒரு வேலைக்கு போகிற, என்ன சொல்கிறது, ஒரு தினம் வேலைக்கு போகிற ஒரு நபர். ஓகே. இன்னொருத்தர் நீங்கள் சொல்கிறது என்னென்னா பிச்சைக்காரன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லை ரொம்ப பரிதாபமாக இருக்கிற ஒரு மனிதன். ஓகேங்களா? ஸோ ஸோ கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த டெய்லி வேலைக்கு போகிற மனுஷன் என்ன சொல்கிறது, அவன் டெய்லி பைக்லேயோ இல்லை கார்லேயோ தான் வேலைக்கு போவான். அன்றைக்கின்னு பார்த்தா அவனுடைய காரோ இல்லை பைக்கோ எதுவாக இருந்தால் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக வேண்டிய ஒரு கட்டாயம். அவன் போகிற வழி, அதாவது அவன் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஒரு பொது இடத்துல ஒரு மனிதனை பார்க்குறான். அவருடைய நிலைமையை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறாரு. ஸோ அவரை பார்த்த உடனே ஃபஸ்ட் நாள் போனப்போ அவரை பார்க்க அவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுது. பணம் கொடுக்குறான். சரிங்களா? அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ், அதாவது பணம் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாரு. அவனும் ஓகே, நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் போயிட்டான். நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி போகிறான். அதே இடத்துல அவரை பார்க்குறான். அதே மாதிரி பரிதாப நிலைமையில் தான் அவர் இருக்கிறாரு. அவனுக்கு அன்றைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு தோணிருக்கு. ஸோ என்ன பண்ணுறான், அவன் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு அவர் கொடுக்குறான். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறான். அவரும் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அன்றைக்கும் சரி, ஓகே, நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோம் சந்தோஷத்தில் போயிட்டான். மூணாவது நாள் வரான். அப்பவும் அவரை பார்க்குறான். அதே பரிதாபமான நிலை, அதே இடத்துல தான் இருக்கிறாரு. இவனுக்கு ஒரு ஆர்வம், ஒரு க்யூரியாசிட்டி. ஏன்னா பிறக்கும்போது யாரும் கோடீஸ்வரனாக பிறக்கிறதில்ல. அதே மாதிரி பிறக்கும்போது யாருமே பிச்சைக்காரனாக பிறக்கிறதில்ல. ஓகே. அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு மெயின் காரணம் நாம தான். ஓகேங்களா? ஸோ இவனுக்கு அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம். ஸோ அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு பெரியவர்கிட்ட போயிட்டு அவன் கேட்குறான், பெரியவர், நீங்கள் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க? ஓகேவா? இந்த நிலைமைக்கு யாரும் என்ன சொல்கிறது, தள்ளப்படுவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய செயல்னால தான் வருவாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட அவன் கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்ன விஷயம் அவனுக்கு பெரிய ஷாக் ஆகுது. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் இரக்கம் காட்டினேன் அப்படின்ட்டாரு. இவனுக்கு ஷாக் ஆச்சு. என்னது, இரக்கம் காட்டினா இந்த நிலைமைக்கு வருவோமா, அது எப்படி அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். ஸோ அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு, ஆமாப்பா, நான் எல்லாரையும் பார்த்தா ரொம்ப அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து எனக்கு தாங்க முடியாது. ஸோ என்கிட்ட இருக்கிற எதுனாலும், என்னால் கொடுக்க முடிஞ்ச எதுனாலும் நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன்.
ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நான் அடுத்தவங்க கேட்டால் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போது நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். அதாவது நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டப்போ நான் அவனுக்கு ஒரு சட்டை கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஒரு தேவைன்னு வந்தப்போ அந்த சட்டை அந்த நேரத்தில் கிழிஞ்சிருந்தது. அந்த சட்டையிலேருந்து காலரை கூட அவனுக்கு எனக்கு கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் அவனுக்கு வரல. புரியுதுங்களா? நான் ஒரு உதவி பண்ண ஒருத்தன் எனக்கு கஷ்டம்னு வந்தப்போ அந்த உதவியை நான் திருப்பி எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணணுன்ற அந்த எண்ணம் அவனுக்கு வரல. ஸோ அதனால் அடுத்தவனுக்காக இறக்கப்பட்டனால நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எதுவாக இருந்தாலும் அளவாக காட்டணும், கொடுக்கணும், எதுனாலுமே. இப்போது இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஓகேங்களா, நம்மளுக்கு தேவைங்கிற ஒரு விஷயத்த அடுத்தவனை எனக்கு உதவி வேணும் அதை கொடுங்கன்னு கேட்டாலும் நம்மளுக்கு போக தான், அதாவது அது நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது, இல்லைப்பா அது எனக்கு தேவை, இதனால் உதவி கேட்டு வந்தவங்க நம்மளை கெட்டவனாக நினச்சிருவானோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாழணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிச்சம் ஏதாவது இருந்து அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இரக்கங்காட்டுறதுக்கும் ஒரு அளவு வேணும். அது எந்த மாதிரினா, உங்களுக்கு தேவையானதை அடுத்தவர்கள் உதவியாக கேட்டு வரும்போது அதை கொடுக்காதீர்கள். அதுதான் இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே கதையில் அது இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்னொரு கதை சொல்கிறேன். ஓகேங்களா? அது என்னென்னா சின்ன கதை தான், ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். இப்போது வீடு கட்டுறீங்க. ஓகேங்களா? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செவுறு கட்டுறதுக்காண்டி வச்சுருக்கிற செங்கல். ஓகேங்களா? அந்த செங்கல் உங்களுக்கு தேவை. நீங்கள் அந்த செங்கல் இருந்தால் தான் நீங்கள் வீடு கட்ட முடியும். ஓகேங்களா? அந்த செங்கலை அடுத்தவன் உதவியாக கேட்குறான்னு சொல்லி அடுத்தவங்க வர்றவங்க கேட்குறவங்களுக்கு ஃபுல்லாக அந்த செங்கல் நீங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட வீடு எழும்பிடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வீடு கட்ட வேண்டிய இடம் காலியாகவே தான் இருக்கும். இது ஒரு என்ன சொல்கிறது, சுற்றி வளைச்சி ஒரு கதை தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு போகாதாங்க அடுத்தவங்களுக்கு. புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் உங்களை கவனிங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறத பார்த்துக்கலாம். இதுதான் இந்த கதையிலேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயம். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கருத்து, நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கதை முடிஞ்சு போச்சு. இந்த கடைசி ஒரு நிமிஷத்தை நான் என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இதை ஏன் கடைசி ஒரு நிமிஷத்தில் கொண்டு வரேன்னா, நம்ம சொல்கிற தேங்க்ஸ் கூட வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா? இப்போது இந்த நிலமை வரைக்கும், அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் மட்டும் இந்த தேங்க்ஸ் போகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தேங்க்ஸ் பாட்டை கொண்டு கடைசியில் வச்சேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரவே வராதுங்க. எத்தனை இடையூறான பணிகள் இருந்தாலும் நான் ஒரு வீடியோ கதையோட ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே உங்களுடைய கமெண்ட்ஸில் இருந்தாங்க எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டை நீங்கள் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் a good day. Bye bye.